ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம ஈரோட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா திண்டலில் புதுசாக தி ஃபெதர்ஸ் பார்க்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து எஸ்டர்டே விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இக்வானா, ரேபிட்டு, அதுக்கப்புறம் பைத்தான் எல்லாமே வச்சுருக்காங்க. பைத்தான் வந்து 4-5 கலர்ஸில் இருக்குது. சின்னதுலேருந்து ஓரளவு பெரிய பைத்தான் வரைக்கும் இருந்ததுங்க. பைத்தானில் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. குட்டியாக இருக்குது இந்த மலைப்பாம்பு. இதில் வந்து நிறைய கலர்ஸில் கூட இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு தூங்கிட்டு இருந்துச்சா என்னமோ சொன்னாங்க, தோல் உரிக்கிற டைம் என்னமோ சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க முடியாது, இது மட்டும் வந்து கையில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளாளர் காலேஜ் இருக்கு இல்லையா, உமன்ஸ் வெள்ளாளர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது வெளியே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஒரு பர்சனுக்கு வந்து 200 டிக்கெட். நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் இருக்க பைத்தான் ரேபிட்ஸில் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம பைத்தான் கையில் வச்சு பார்க்கணும், கழுத்தில் மாட்டி பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா. ஸோ நாங்கள் வந்து 3 பேருக்குமே 300 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். 3 பேருக்கு 3 டிக்கெட் எடுக்கணும். 6 இயர்ஸ் பேபிக்குமே வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சீட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம கையில் வச்சா அங்கே இருக்க எல்லா பேர்ட்ஸும் வந்து நம்ம கையில் உட்காந்து அழகாக ஃபுட் வந்து சாப்பிடுதுங்க. இது குழந்தைங்களும் அழகாக கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களும் கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பட் என் பேபி வந்து பயந்துட்டு கொடுக்கல. மற்ற குழந்தைங்களாம் அழகாக கொடுத்துட்ருந்தாங்கங்க. நீங்கள் வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸு, அப்புறம் டக்ஸு, அப்புறம் வந்து ஆடுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொம்பு வச்சு குறும்பாடுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆடு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈமு கோழிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஃபுட் கொடுத்த உடனே ஒவ்வொரு பேர்ட்ஸாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலாக பாருங்கள், ஒரு கையிலேயே எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சின்ன பையன் தான், அவனும் வந்து பேர்ட்க்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே வந்து நிறைய குழந்தைங்க வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்லாம் நிறைய இருக்குது. இங்கே சும்மா வாட்டர் ஃபால் மாதிரி சின்னதாக செட் பண்ணிவிட்டு கலர் ஃபிஷ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷும் நம்ம தொட்டு பார்க்கலாம். பட் ஃபிஷ் வந்து நாங்கள் போய் பார்க்கல, சும்மா ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் வேணால் வந்து என் டாக்டர் வந்து வாங்கி பார்த்தாங்க. அவங்க வந்து கேட்டுன்னு நினச்சிட்டாங்க போல். எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி ஒரு கேட் இருக்குது. ஸோ அவங்க கேட்டுன்னு நினச்சிட்டாங்களாட்ருக்கு. பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாங்க. ரேபிட்ஸ்லாம் கொஞ்சம் வைப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னு தெரில, பயந்துக்குச்சு போல். ஸோ வைப்ரேஷன்லேயே இருந்துச்சு ரேபிட்ஸ் எல்லாம். ரேபிட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எலி இருக்கும் இல்லையா, நம்ம ஊர் எலியிலேயே ஃபாரின் எலி ஆட்ருக்கு. அழகாக ஐஸ் எல்லாமே ரெட் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எலியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து புறா, நிறைய பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பேர்ட்ஸ் இருக்குங்க. பட் வந்து நம்ம இந்த பிளேஸ்க்குள்ளே போன உடனே நம்ம வந்து சத்தம் போடக்கூடாது, ஃபோன் சைலண்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் லைட் எடுத்து ஃபோட்டோ அடிக்கக்கூடாது. ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஃப்ளாஷ் அலௌட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சத்தமாக பேசக்கூடாது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வெளியவே போட்டிருந்தாங்க. நம்ம படித்து பார்த்துட்டு உள்ளே போடணும். இதெல்லாம் பாருங்கள், இக்வானாலெலாம் நிறையா கலர்ஸ் இருக்குது. குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. பெரிய இக்வானால பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பட் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே கையில் வச்சு பார்த்தாங்க. என் ஹஸ்பண்டும் கையில் வச்சு பார்த்தாரு. பட் நான் தொட்டு கூட பார்க்கலிங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் நான் தொட்டு கூட பார்க்கல. ஆனால் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்கலாம் அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ வந்து பேபிஸ்லாம் அதிகமாக விரும்பி பார்த்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பாருங்கள், பைத்தானை கழுத்தில் போட்டு பார்த்துட்டு இருந்தார். ஸோ வந்து இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எதுவும் பண்ணாதுன்னு. பட் குழந்தைங்கலாம் அழகாக தொட்டு பார்த்தாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். என்னோடய டாக்டர் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு பாப்பா இருந்தாங்க. அவங்களும் வந்து பைத்தான் தொட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னென்னு தெரியல போல். ஸோ தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இக்வானாவும் தொட பார்த்தாங்க. ஏன்னா பேபிஸ் வந்து புதுசாக இருக்குது, இது என்ன அனிமல்னு தெரியாமல் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பேபிஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் பேபிஸ் ஆகட்டும், ஃபேமிலியாக போகிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. நம்ம பார்க் வந்து ரொம்ப தூரம் போய் இந்த பைத்தான் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஈரோடு திண்டல்லையே வந்துருச்சு. ஒரு 1/2 hour வந்து நம்ம சுற்றி பார்க்குற அளவு வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. இது பாருங்கள், இது ஃபாரின் ரேட் ஆட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரெட் கலர் ஐஸில். இதில் வந்து நிறைய கலர்ஸ், ஒயிட்டு, பிளாக்குன்னு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள்
நாங்கள் இந்த ஒரு கலர் பார்த்து தொட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ என் பேபிக்கு தெரியல என்னன்னு. ஸோ அவங்க வந்து தொட்டு தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்கள் வீட்லேயும் பேபிஸ் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா ஒரு சூப்பரான பிளேஸு. ஏன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்க வேறு எங்கேயுமே இல்லைங்க. ஸோ பைத்தான்லாம் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாது. பட் வந்து ஈரோட்டில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து பைத்தானு இக்வானாலாம் நான் வந்து இங்கே தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது ஒரு குட்டியாக ஒரு எலி மாதிரி இருந்துச்சுங்க, அணில் மாதிரி. இது என்னன்னு தெரியல. ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு. அவங்க வந்து வெளியே எடுத்து காமிக்கல, உள்ளேருந்தே காமிச்சாங்க. அது வந்து குள்ளாக்குள்ளே போய் படுத்துக்குச்சுங்க. வெளியே கூட இல்லை. அந்த குட்டியாக நம்ம தலைக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குள்ளா வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போய் அழகாக படுத்துக்குச்சு, வெளியவே வரல. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆஃப்ரிக்கன் பேர்ட் மாதிரி இருந்துச்சுங்க. இதை வந்து நம்ம கூப்பிட்டா வராது. அங்கே பேர்ட்ஸ் வளர்த்துறாங்க இல்லையா, அவங்க கூப்பிட்டு நம்ம மடியில் உட்கார வைப்பாங்க. ஸோ வந்து நம்ம தொடக்கூடாது. தொடாமல் பார்த்தா அது அமைதியாக நம்ம மடியிலையோ கையிலையோ ஷோல்டர்லேயோ இருக்கும். ஸோ நம்ம தொடாமல் இருந்தால் ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம மேலே உட்காந்துருக்குவாங்க. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவங்களே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees டிக்கெட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து 300 rupees பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸையுமே வந்து நம்ம கையில் வச்சு பார்க்கலாம். 300 rupees டிக்கெட் எடுத்திங்கன்னா. ஸோ வந்து நீங்கள் வந்து பேர்ட்ஸை கையில் வைக்கணும், பைத்தான் வந்து கழுத்தில் போட்டு பார்க்கலாம், இக்வானாவை ஷோல்டரில் வச்சு பார்க்கலன்னா 300 rupees வந்து பே பண்ணி டிக்கெட் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா 200 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கையிலலாம் வச்சு பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சத்தம் போட்டு பேசாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் அடித்து ஃபோன் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாமே சொல்லி தான் வந்து நம்மளை அனுப்புவாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு சுற்றி பார்க்க ஒரு 1/2 hour ஆச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க மெயினாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹார்ஸும் இருக்குது. பெரிய ஹார்ஸ் ஒன்று, குட்டி ஹார்ஸ் ஒன்று இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குமே நம்ம ஃபீட் பண்ணலாம். இங்கே சோளக்கருதெல்லாம் வச்சுருக்காங்க, எடுத்து கொடுக்கலாம். பட் வந்து இங்கே ஆள் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அது எதுவும் ஃபீட்லாம் பண்ணலை. அதுக்கப்புறம் கோழிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இது என்ன கோழின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இதுக்கு மாதிரி ஒரு கோழியை நான் வந்து வீடியோவில் கூட பார்த்தது இல்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு இது என்ன கோழின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈமு கோழி இருந்துச்சு, 2 ஈமு கோழி. அதுக்கப்புறம் இதில் நிறைய பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு மீடியம் சைஸில் பேர்ட்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோழிலாம். பட் வந்து இந்த ஈமு கோழிலாம் வரும்போது இந்த கம்பி வழியாக கை விட வேணாம். பிகாஸ் ஏன்னா ஈமு கோழி வந்து கை கடிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஜாக்கிரதையாக வந்து நம்ம தள்ளி வச்சு காமிச்சிக்கோங்க. நாங்களும் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா ஈமு கோழி பாருங்கள், இந்த கம்பிக்கிட்டே வந்து முன்னாடியே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ வந்து குழந்தைங்க கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக இருக்க ஆடு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொம்பு வச்சுட்டு குறும்பை ஆடு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. 3 ஆடுமே நம்ம ஊர் ஆடு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் கொண்டு போய் பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பாக காமிங்க. அதுக்கப்புறம் டக்கும் இருந்தது. இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு கையில் எடுத்து காமிப்பாங்க. ஆள் இல்லாததால் நாங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஆள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அங்கே ஹார்ஸ்க்கு ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கோழி, டக் எல்லாமே எடுத்து காமிக்க சொல்லுங்கள். பேபிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஸ்பாட்டை மறக்காமல் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மைண்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும். அது போக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு 1/2 hour நம்ம ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்குங்க. நாங்கள் ஒரு 1/2 hour சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ மறக்காமல் நீங்களும் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் 1 hour கழித்து கிளம்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிளேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிமார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் வீடியோஸ், புதுசாக இருக்கிற பிளேஸ்லாம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.